அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மயஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லஹு வ மய்யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன முஸ்லிமூன். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமலான் தொடர் உரையில் திருக்குரானும் அறிவியலும் என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் மனிதனுக்கு அறிவியல் ரீதியாக என்னென்ன சான்றுகளை, என்னென்ன தகவல்களை மனிதனுக்கு கூறுகிறான் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் மலைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான், இரு கடல்களை எப்படி சேராமல் வைத்திருக்கிறான், மற்றும் நமது சூரிய குடும்பமான அனைத்து கோள்களையும் எவ்வாறு கையாளுகிறான் என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தகவல் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டகத்தை பற்றியும் குதிரையை பற்றியும் திருக்குறான்ல என்ன சொல்றான் அப்படின்ற தகவல்களையும் அந்த அறிவியல் சான்றுகளையும் பற்றி தான் இன்றைய உரையில செல்ல பார்க்கவிருக்கிறோம். இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அண்டார்டிகா. வேற பாலைவனம். பாலைவனத்தை பொதுவாக மனிதன் வாழ தகுதி இல்லாத இடம் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே போல தகுதி இல்லாத இடம் தான் மனிதனுக்கு பாலைவனம் என்கிறது. அந்த பாலைவனத்தில் ஒரு உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பி அந்த பாலைவனத்திலே பயணிக்க செய்து அந்த பாலைவனத்திலே வாழ செய்கிறான் என்றால் அத்தகைய விலங்கு எப்பேற்பட்ட படைப்பாக இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 82வது அத்தியாயம் 17வது வசனத்தில் மனிதனை பார்த்து பேசுகிறான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? மனிதனை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை மனிதர்கள் சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவோ விலங்குகள் இருக்கு, ஒட்டகத்தை விட பலம் வாய்ந்த விலங்குகள் எவ்வளவோ இருக்கு. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு ஒட்டகத்தை பத்தி பேசுறான்? எதனால பேசுறான்? யானை ஒட்டகத்தை விட வலிமையான மிருகம். அப்ப யானையை பத்தி பேசியிருக்கலாம்ல. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டகத்தை பத்தி பேசுறான் அப்படின்னா, வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாத ஒரு இடத்துலயும் ஒட்டகம் தன்னை வருத்தி கொண்டு மனிதனுக்காக வாழ்கிறது என்றால் அதனுடைய வாழக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்துருக்கனே, அதுதான் என்னோட வல்லமைங்கிறான் அல்லாஹ். என்னுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய வல்லமைய ஒட்டகத்து மூலியமா மனிதர்களுக்கு பல சான்றுகளை கூறுகிறான். உதாரணத்திற்கு, ஒட்டகம் என்பது ஒரு பாலூட்டி விலங்கு. அந்த விலங்கு நமக்கும் பால் தரும், தனது குட்டிகளுக்கும் பால் தரும். அப்படி பால் ஊட்டக்கூடிய ஒரு விலங்கு, அதற்கு தண்ணீர் அடிப்படையான விஷயம். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் மிகவும் அவசியம். ஆனா பாலைவனத்துல தண்ணீர் குடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா? அல்லது ஏதேனும் மரமோ செடியோ வளரக்கூடிய சூழல் இருக்குதா? பாலைவனத்துல கிடையாது. அப்படி பாலைவனத்துல எந்தவித சூழலும் இன்றி எப்படி ஒரு உயிர் வாழ்கிறது என வரக்கூடிய நேரங்களை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ஒட்டகமானது சுமார் 250 கிலோவிலிருந்து 680 கிலோவை கொண்ட ஒரு விலங்காக இருக்கிறது. மற்றும் இது 50 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு விலங்கா இருக்கு. அது மட்டுமின்றி நீர் இல்லாமல், உணவில்லாமல் சுமார் 8 நாட்கள் வரை அதனால் வாழ முடியும். நம்ம நீர் இல்லாம உணவு இல்லாம ஒரு 15 மணி நேரம் கிடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நமக்கு. அது எவ்வளவு நாள்? 8 நாட்கள் நீர் இல்லாம உணவு இல்லாம வாழுது. அதே போல தனது எடையில
22% அளவுக்கு எடை குறைஞ்சாலும் சரி, உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம இருந்தாலும் அதனால உயிர் வாழ முடியும். உதாரணத்திற்கு ஒரு 500 கிலோ ஒரு எடை உள்ள ஒரு ஒட்டகத்தை எடுத்துப்போம். அதுல இருந்து ஒரு 20% குறைஞ்சிருச்சு, 300 கிலோன்னு வச்சுக்கோமே. அதாவது 200 கிலோ அதனால உடல் எடையை கம்மி ஆகிவிட்டாலும் அதனால் உயிர் வாழ முடிகிறது. அல்லாஹ் ஒரு ஆற்றலை பாருங்க. அதே போல கடும் வெப்பத்தை வந்து பாலைவனம் வந்து காலை நேரத்துல வந்து வெளியாகிறது. அதே இரவுல எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்க அப்படின்னா கடும் குளிரை வந்து வெளிப்படுத்துகிறது. இதுதான் பாலைவனத்தோடைய ஒரு சூழலாக இருக்கிறது. காலையில வெயில் கடுமையா இருக்கும், இரவுல எடுத்து பாத்தீங்கன்னா குளிர் கடுமையா இருக்கும். அந்த வெயிலும் சரி குளிரும் சரி எப்படி இந்த விலங்கு வந்து பாதுகாத்துக் கொள்கிறது, தன்னையும் தனது குட்டியையும் பாதுகாத்துக் கொள்கிறது என்று நாம் சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே போல இந்த கடும் குளிரை எடுத்துக்கொண்டவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடும் குளிர்காலம் வருதுல, இந்த வின்டர் சீசன்ல 6 மாசம் வரைக்குமே வந்து இந்த ஒட்டகம் வந்து உணவில்லாம இருக்கும். அதே போல ஏதாவது சிறிதளவு புல்லையோ அதாவது தண்ணீரையோ குடிச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு என்ன சொல்ல நாட்களே கிடையாது, அது பாட்டு உயிர் வாழ்ந்துட்டே இருக்கும். அத்தகைய ஆற்றலை வந்து இந்த ஒட்டகத்துக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அதே போல ஏதேனும் ஒரு கிணறையோ ஒரு பள்ளத்தாக்கையோ தண்ணீரோட பள்ளத்தாக்கையோ இந்த ஒட்டகம் கண்டறிஞ்சிருச்சுன்னு சொன்னா சுமார் 450 கிலோ உள்ள இந்த ஒட்டகம் 10 நிமிஷத்துல 150 லிட்டர் தண்ணி குடிக்குது. நம்ம மோட்ரு போடுறப்ப 10 நிமிஷத்துல எத்தனை லிட்டர் தண்ணி எடுக்கும்? ஒரு 50 லிட்டர் தண்ணி எடுத்துருமா 10 நிமிஷத்துல? நம்ம டேங்க் இருக்கு, டேங்க் எவ்வளோ மினிமம் 50 லிட்டர் 100 லிட்டர் வச்சிருக்கோம். நம்ம அந்த டேங்க் ஃபுல்லாக எப்படி இருந்தாலும் 20 நிமிஷம் எடுத்துக்குதா? எப்பேற்பட்ட சூப்பர் ஜெட் மோட்டரா இருந்தாலும் சரி. ஆனா இந்த 450 கிலோ உள்ள ஒரு எடையுள்ள ஒரு ஒட்டகம் தண்ணீரை பார்த்துருச்சு அப்படின்னா 10 நிமிஷத்துல 150 கிலோ லிட்டர் தண்ணியை வந்து தன்னால குடிக்க முடியுது. அதே போல இந்த குடிச்ச தண்ணீரா மட்டும் வச்சுக்காம இத சிவப்பணுக்களா, அதாவது தனது ரத்தமாக மாத்திக்கிறது. சுபஹானல்லாஹ், ஒரு தண்ணீரை எப்படி ஒரு சிவப்பணுக்களாக்க ஒரு ரத்தமாக மாற்ற முடியும்? இன்றைய நம்ம ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பிளட் உருவாக்க முடியுமா நம்மளால? நவீன விஞ்ஞானத்தோட மாடர்ன் சயின்ஸ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆர்டிபிஷியல் பிளட் நம்மளால உருவாக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் வந்து பிளட் நீடு இருக்கு, இந்த பாசிட்டிவ் இருந்தா மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட நீடு கேட்கறாங்க. நம்மளும் அதே பாசிட்டிவ் தான் நம்ம போய் தானம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, அவர்களால ஆர்டிபிஷியலா ஒரு பிளட்டை தன்னை தானே உருவாக்க முடியுமான்னு கிடையாது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. அந்த ரத்தத்திற்கு சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது 2 தரமா பிரிச்சிருக்கான். ஒரு துளி ரத்தத்துல சிவப்பணுக்களும் இருக்கு, வெள்ளை அணுக்களும் இருக்கு. ஒரு துளி ரத்தத்தை எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2ஆ பிரிச்சுங்க பாருங்க. ஆனா இந்த ஒட்டகம் என்பது தண்ணீரை சிவப்பணுக்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கு. அதே போல தனது தண்ணீர் அதிகமா குடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வயிற்றில் டைஜஸ்ட் பண்ணி சிறுநீராக கழிக்கக்கூடிய ஒரு பாலினம் தான் இந்த ஒட்டகம் என்பது. எந்த ஒரு பிராணியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவன் தண்ணியை குடிக்கிறானோ அவனுடைய உடல் என்ன பண்ணும், அந்த தண்ணியை உள்ளுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை கிளீன் பண்ணி அது சிறுநீராக கழிக்க வச்சிடும். ஆனா இந்த ஒட்டகம் என்பது 150 கிலோ லிட்டர் தண்ணி குடிச்சிருது. 150 கிலோ லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதன் முழுமையாக சிறுநீரை கழிச்சுதான் கிடையாது, அதுல சிறிதளவு தான் வந்து சிறுநீரை கழிக்குது. பாக்கி உள்ள தண்ணியை அது ஏதேனும் எப்ப காலகட்டத்துல வந்து தயாரிக்க அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. அப்பேற்பட்ட ஆற்றலை இந்த ஒட்டகம் தனது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த ஒட்டகம் என்பது தான் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையும் சாப்பிடும் போது கொழுப்பு வந்து சேரும். என்னதான் வந்து இலைத்தலைகளை சாப்பிட்டாலும் அதுலயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒட்டகத்திற்கு அந்த கொழுப்பு எல்லாமே தன்னோட முதுகு பையில ஹம்புன்னு இருக்குல்ல, அந்த ஹம்புல தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய வசதியை வாழ்த்து வச்சிருக்குது. எல்லா கொழுப்புமே வயிற்றுக்கு போகாது, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா கொலஸ்ட்ராலும் நம்ம வயிற்றுல போய் ஒட்டிக்குது. ஆனா ஒட்டகத்துக்கு தனது ஆற்றலை மிக்க ஒரு முதுகுல ஒரு ஹம்புன்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஹம்புங்கிற பாட்டில் தான் வந்து அதனுடைய அந்த கொழுப்புகள்லாம் வந்து போய் சேரக்கூடியதா இருக்கு. அதே போல இந்த ஒட்டகம் என்பது பாலூட்டி விலங்கு என்று முன்னாலே சொன்னோம்.
அந்த பாலூட்டி விலங்கு தனது பிள்ளைகளுக்கு பாலூட்டுது. அதே நேரத்துல ஒரே சமயத்துல வந்து 15 முதல் 20 லிட்டர் பால்களை தன்னால் உற்பத்தி பண்ண முடியுது. மனிதன் அதை வச்சு பயனடைஞ்சுக்கிறான். இப்ப உதாரணத்திற்கு நாம குடிக்கக்கூடிய பால் இருக்குல்ல, நாம குடிக்கிற பால்லாம் பாலே கிடையாது. நம்ம எல்லாமே பாக்கெட் பால் தான் குடிக்கிறோம். இந்த பாக்கெட் பால் முழுமையாக பசுவிலிருந்து வருகிறதா? கிடையாது. ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் தான். வெறும் பவுடர் பாலை கொடுத்துட்டு இந்த மாட்டுலேருந்து பேஸ்டரைசேஷன் பண்றேன், ப்ராசஸ் பண்ணி கெமிக்கலை பிரிச்சுட்டு பியூர் பாலா தரேன்னு சொல்லி அதுல சத்துகளே இல்லாத ஒரு பாலை தான் இன்றைய காலத்துல நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அப்படி பசுவினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னீங்களே, ஒட்டகத்தினுடைய பால்ல வந்து விட்டமின் சியும் புரோட்டீனும் அதிகமா இருக்கு. எதனால அல்லாஹ் ஒரு பிளட் கொடுத்துருக்கான்? இந்த பாலைவனத்துல தான் வந்து அரபு தேசங்கள்ல வந்து உற்பத்தி ஆயிருக்கு, அங்கதான் அரபு தேசத்துல ஏற்படுத்தியிருக்கு. அந்த அரபு தேசங்கள்ல உள்ள ஆட்களை பார்த்தோம், நம்மளும் இந்தியன்ஸையும் அரபு தேசத்துல உள்ள ஆட்களையும் பார்த்தோம்னா நம்ம வலுவா இருக்கோமா, அவங்க வலுவா இருக்காங்களா? சரி, நம்ம கிட்ட விவசாயம் இருக்கு, நேச்சுரல் சோர்ஸ் அதிகமா இருக்கு, தோண்டுனா தண்ணி வருது. அவங்களால அது மாதிரி வர முடியுமா? வராது. எப்படி அவங்க இந்த அளவுக்கு ஆற்றலா இருக்காங்க? ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா இப்படி இப்படி இருப்பாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்களா? ஒட்டகம் மீட் சாப்பிட்றாங்க. அதே போல ஒட்டகத்தோட பாலை வந்து அருந்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால், இந்த காய்கறி பழங்கள்ல கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்குல்ல, இந்த விட்டமின் சி புரோட்டீன்லாம் வந்து ஒட்டகத்தினுடைய பால்லே கிடைச்சிருது. அப்ப அவங்களுக்கு வந்து பழங்களோ அல்லது காய்கறிலையோ போய் தேடி அலையணும் அவசியமே கிடையாது. அவங்க வெறும் ஒட்டகத்தினுடைய பால் குடிச்சாலே போதும், புரோட்டீனும் விட்டமின் சியும் அவங்களுக்கு தானாவே கிடைச்சிருது. அதே போல இந்த ஒட்டகத்தினுடைய பாலுடைய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஹார்ட் ஹெல்த் இருக்குல்ல, ஹார்ட்ல எதுவும் ஒரு கொழுப்புகளோ சேர விடாம பார்த்துக்குது. அதே போல டயபிட்டிஸ் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்குல்ல, சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலும் இந்த ஒட்டகத்தினுடைய பால்ல இருக்கு. இப்போ புரோட்டீனும் கிடைக்குது, விட்டமின் சியும் கிடைக்குது, இம்யூன் சிஸ்டமும் கிடைக்குது, அதே போல டயபிட்டிஸும் கண்ட்ரோலா வச்சுக்குது. எப்படி இந்த தண்ணீரே குடிக்காத தாவரங்களே சாப்பிடாத ஒரு உயிரினம் இத்தகைய ஆற்றலை கொண்டது, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சான்றாவே திருக்குறான்ல சொல்றான். அதே போல இந்த 400 கிலோ எடையுள்ள இந்த பிராணி சுமார் 50 கிலோமீட்டர் ஒரே நாள்ல 50 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி போகுது. தனது எடையும் அதிகமா இருக்கு, தனது சுமையும் அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் வந்து தன்னால எப்பாரு அதனால வந்து பயணிக்க முடியுது. அதையும் சற்று யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால என்ன சொல்றது, பிரமிக்க வைக்குது இந்த மாதிரி தகவல்லாம் கேட்கிறப்ப. அதே போல அதனுடைய கால்கள் எடுத்துட்டோம்னு வைங்களேன், பொதுவாகவே ஒரு பீச்சில் போனோம் வைங்களேன், பீச்சில் போனால் அந்த பீச் மணலில் நம்மளால நடக்க முடியாது, ஒரு மாதிரி தவழ்ந்து தான் நம்ம போவோம். ஆனால் பாலைவன மணல் இருக்குல்ல, நம்மளால வெறுங்கால வைக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும். அப்படி பாலைவன மலர்கள்லையும் எப்படி இந்த ஒட்டகமானது ஸ்டெடியா நடக்குது என்று கேட்டால், அதோட கால் அமைப்பே அப்படிதான் இருக்கு. அந்த காலை பார்த்தீங்க அப்படின்னா தடிமானமா இருக்காது, வெறும் குச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த குச்சி மாதிரி உள்ள காலையை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு தனது எடையும் வந்து பார்த்துக்கின்னு, தனது எஜமான் யாராவது எடைய வச்சாலும் அந்தோட வெயிட்டையும் தூக்குக்குன்னு, அதே போல ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் வரையும் அது பயணம் செய்யக்கூடிய மக்களாக தான் அது இருக்குது. அதே போல பெரும்பாலும் ஒரு பாலைவனத்தை எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா முற்செடிகள் அதிகமாக இருக்கும். இந்த கேக்டஸு அந்த மாதிரியான ஒரு தாவரங்கள் தான் அதிகமாக வளரும். ஏன்னா அந்த மாதிரியான தாவரங்களுக்கு தண்ணீர் தேவை கிடையாது, அது எங்கே பார்த்தாலும் வளர ஆரம்பிச்சிடும். அப்படி அதனை தான் வந்து உணவாக ஏற்படுத்தியது. அப்படி முற்செடியை வந்து சாப்பிடக்கூடிய அந்த விலகானது அந்த முட்கள் வந்து தனது குடலை கிழிச்சிருமோ என்று நமக்கு வந்து தோணலாம். ஆனால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏதாவது ஒரு உணவு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு தாவரம் கிடைச்சுன்னா அதை டக்குன்னு சாப்பிட்ருவோம். வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கா இருக்குது. ஆனால் சாப்பிட்டுட்டு வாய்க்குள்ள என்ன பண்ணுது, தனது நாக்கை வச்சு எது இதெல்லாம் செடி கொடின்னு பிரிக்குது, எது இதெல்லாம் முள்ளுன்னு பிரிக்குது. எது வாய்க்குள்ளே பிரிச்சுட்டு முட்கள்லாம் தனியாக அமைச்சிருது, செடி கொடிய நல்லா அசை போட்டு மென்று அதுக்கப்புறம் சாப்பிடுது. எதுக்கு அசை போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய முழுமையான சத்தையை வந்து அது தனது உள்ளடலாம் ஏற்றுக்குது.
ஏத்துக்கிட்டு அதை கொஞ்ச நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்க அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஒட்டகமானது இவ்வளவு நாட்கள் உணவின்றி நீரின்றி வாழ முடியுது. அதே போல பாலைவனம் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் கடுமையான குளிரும் கடுமையான வெயில் மட்டும் இருக்காது, மணல் புயல்கள் வந்து அதிகமாக வீசக்கூடியதா இருக்கும். இந்த மணல் புயல்கள்ல எப்படி இந்த ஒட்டகம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனது இமைகள் இருக்குல்ல, நமக்கு ஒரு இமை இருக்கு, அதுக்கு இமைகள் இருக்கும், அதுக்கப்புறம் கண்ணுக்கும் இமைகளுக்கும் நடுவில் ஒரு ஷீல்டு இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி. அந்த பேப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதேனும் ஒரு மணல் புயலோ ஏதேனும் ஒரு தீங்கு வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த வந்து மூடிக்கிறப்ப பார்வைகள் அதனால தெரிய வருது. அந்த பிளாஸ்டிக் ஷீல்டு அந்த ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் வந்து மணல்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. நம்ம பார்த்தது போலதான் இந்த திமில் இருக்குல்ல, இந்த திமில்ல தான் வந்து கொழுப்புகளை சேரக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒட்டகம் பார்க்குது. அதே போல அதோட கால்கள், திடமான கால்களை வைத்துதான் பாலைவன மணல்களை வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. இதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் 88வது அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தில் கூறுகிறான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதையும், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டது என்பதையும், மலைகள் எவ்வாறு ஊன்றப்பட்டது என்பதையும், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டது என்பதையும் மனிதன் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை சிந்திக்க தான் சொல்றான். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? வானத்தை பத்தி பார்த்தோம், மலைகளை பத்தி பார்த்தோம், பூமியை பத்தி பார்த்தோம். அதுதான் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கும் கேட்கிறான். ஏன்னா சிந்திக்கும் மக்களுக்கு தான் வந்து அறிவு தூண்டப்படுகிறது, அவர்கள் நேர்வழியின்பால் செல்கிறார்கள். ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய தவறுகளுடைய ரேட் என்ன ஆகுது? கம்மியாகுது. ஏன்னா எது சரி எது தவறுன்னு அவன் முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறான். எதனால? அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல்னாலதான். நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா உன்னை என்ன செய்தான்? உன்னை வழி எடுக்க மாட்டான். அப்படி வழி கெடுக்கிறம்பால் உன்னை வந்து இழுத்தாலும் சரி, இது தவறுன்ற உனக்கு தெரிஞ்சிடும், நீ அல்லாஹ்வின் பால் வந்துடுவ. அதே போல அடுத்ததாக நாம் குதிரை பத்தி பார்க்கவிருக்கிறோம். இந்த குதிரை என்பது ஒரு வலிமையான மிருகம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த குதிரையின் சிறப்புகளை பத்தி யாராவது சொல்லுங்க. நன்றியுள்ள மிருகம், வேகமா ஓடும். ஓகே, வேகமா ஓடும்ல. சிறுத்தை வேகமா ஓடுமா? குதிரை வேகமா ஓடுமா? அடுத்து வர. ஓகே, சிறுத்தை தான் குதிரையை விட வேகமா ஓடும். ஆனா மிருகங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குதிரைக்கு தான் வேகக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஏனென்று கேட்டால் குதிரைக்கு ஒரு எஜமானர் இருக்கிறார். எஜமானர் இருக்கிறப்ப நீ அங்க போய் சென்று அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு கட்டளை எடுக்கிறாருன்னா அது போய் சென்றுட்டு எடுத்துட்டு வந்துடும். அதே போல ஒரு எஜமானர் வந்து அது மேல பயணிக்கிறப்ப அவர் இந்த இந்த இலக்கை அடைஞ்சிரு அப்படின்னா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அது ஓடும். சிறுத்தை புலியில எடுத்துட்டு வைங்களேன், தனது வேட்டையாடும் திறனை, ஏதாவது ஒரு விலங்கு இருந்துச்சுன்னா அந்த வேட்டையாட வரைக்கும் அது ஓடும். வேட்டையாடுச்சுன்னா அவ்வளவுதான், அது சோர்வாயிடும், அது வந்து உறங்க ஆரம்பிச்சிடும், இல்லை வந்து அதுக்கு ஏதேனும் இது வந்துடும். அப்படி இருக்கிறப்ப குதிரையினோட ஆற்றலை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுதான் பைக்கு காரணம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஹார்ஸ் பவர்னு வைக்கிறாங்க. சீட்டா பவர்னு வச்சிருக்கலாமே, லயன் பவர்னு வச்சிருக்கலாம்ல. வலிமை, அதாவது சிங்கம் வந்து எவ்வளவு வலிமையானது, அதனுடைய பேர் கூட வைக்காம ஹார்ஸ் மேல ரிசர்ச் பண்றாங்க. எப்படி இந்த குதிரை வந்து இந்த அளவுக்கு ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ மனிதர்களுக்கு ஒப்பீடு, அதாவது முன்னொரு காலத்துல வந்து குதிரை தான் தனது வாகனமா மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்ப அதே ஃபீலை வந்து நவீன காலத்திலே கொண்டு வரணும்னு சொல்லி பைக்குக்கோ காருக்கோ தனது பவரை வந்து காட்டுறதுக்காக ஹார்ஸ் பவர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை வச்சுதான் வந்து அதோட வேல்யூவையும் குறைக்குது. அப்படி இந்த குதிரை என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய கண்களை வாழ்ந்த நடமாடும் உயிரினம். குதிரையோட கண்கள் பாத்துறீங்களா? எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவு பெருசு இருக்குமா? இவ்வளவு பெருசு இருக்குமா? நல்லா தடிமனா இருக்கும். ஏனென்று கேட்டால் குதிரையால 180 டிகிரி பார்வைகளை அதால பார்க்க முடியும். அப்படி குதிரையில வந்து கடிவாளம் அடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதோட பார்வை என்ன ஆயிடுது? 180 டிகிரி
ஒரு சர்க்கிள், ஒரு வியூ என்பது 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில பாதி அதனால பார்க்க முடியுது. எதுக்கு அந்த கடிவாளம் அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதோட பார்வை நேராக இருக்குது. இப்ப ஒரு எஜமான் வந்து இந்த இலக்கை அடைஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு, அது போயிட்டே இருக்கு. நடுவில் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வழி மாறி போயிடும். இந்த வழி மாறி போகக்கூடாதுன்றதுக்காக தான் கடிவாளம் அனுப்பிச்சு சீராக வந்து தனது எஜமான் வந்து அந்த இலக்கை போய் அடையணும்னு சொல்லி குதிரைக்கு வந்து கடிவாளம் அடிக்கிறாங்க. அதே போல இந்த குதிரைக்கு வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் பார்வை திறன் உண்டது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னல 180 டிகிரி முன்பக்கமும் அதனால தெரியும், பின்பக்கம் நம்ம கூட பின்னாடி யார் இருக்கா என்பது நமக்கு நல்லா உணர முடியும். அதே உணர சக்தி குதிரைக்கும் இருக்கு. ஆனா நம்மளால ஹெல்மெட் போட்டோம்னீங்களேன், நம்மளும் கடிவாளம் அணிஞ்ச குதிரை தான். குதிரையும் நம்மளும் வந்து இந்த ஹெல்மெட் மூலயமா வந்து ஒற்றையடைய முடியும். ஹெல்மெட் போட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி யார் உட்காந்துருக்கானே தெரியாது. நம்ம வீட்டில் தான் நம்ம அழைச்சிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அவங்க யார் உட்காந்துருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியாது. அதே போலதான் இந்த குதிரைக்கு வந்து இந்த கடிவாளம் கட்டக்கூடிய காட்சியானது இருக்குது. அதே போல குதிரை என்பது நின்று கொண்டு தூக்கக்கூடியதா இருக்கு. எப்படி ஒரு குதிரை வந்து வாழ்நாள் முழுக்க ஓடுது, தன் எஜமானுக்கு வந்து நன்றி உள்ளதா இருக்கு, ஆனா நின்று கொண்டே எப்படி தூங்குது? அது கால் வலிக்காதா? எதுவும் தைலம் தைக்குதா என்ன குதிரை கால் வலி இல்லாம இருக்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு என்ன கொடுத்துருக்கான் பாத்தீங்க அப்படின்னா, தனது கால் மூட்டுகள்ல ஸ்டே அப்பரேட்டஸ் என்கிற ஒரு திரவம் இருக்கு. நம்ம கால்களா இருக்கல ஜவ்வு போயிடுச்சு அப்படின்னு போல அந்த ஜவ்வு வந்து ஸ்டே அப்பரேட்டஸ் என்கிறாங்க. அந்த தனித்தவம் வாய்ந்த அந்த ஜவ்வு வந்து தனது கால்களை சோர்வு இல்லாம ஆக்குது குதிரைக்கு. அந்த ஜவ்வு வந்து எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு சோர்வே அடையாதான். எவ்வளவு நின்றாலும் அது நின்ன மாதிரி இருக்கும், நின்ன மாதிரி தூங்கும், நின்ன மாதிரி என்ன ஒரு வேலை காய்ச்சல் நின்ன மாதிரி சாப்பிடுவது. குதிரைய அதிகமா வந்து உட்கார்ந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. அதே போல குதிரை வந்து வாயால் மூச்சு விடக்கூடிய திறன் இருக்கு. அந்த திறன் வந்து ஓடக்கூடிய நேரத்துல மூக்கால நம்மளாலேயும் வந்து இப்ப நம்மளே ஓடிட்டு கலப்பாங்க உட்காரணும் அப்படின்னா மூச்சு தள்ள நமக்கு எதனால நம்ம வாயால நம்மளால மூச்சு விட முடியாது. வாயால காத்தை இழுத்து போனோம், வாயால மூச்சு விட முடியுமானா முடியாது, மூக்கால தான் மூட்டாகும். ஆனா குதிரையானது எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தனது மூக்காலையும் மூச்சு விடும், வாயாலையும் மூச்சு விடும். அதே போல குதிரை என்பது மனிதனோட ஒத்து போகக்கூடிய ஒரு மிருகம். எந்த அளவுக்கு கேட்டா, அதனால 17 விதமான எக்ஸ்பிரஷனை கொடுக்குமா. சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும், கோபத்தையும் வெளிப்படுத்தும், அதே போல பயத்தை ஏற்படுத்தும், நம்ம மீது ஆர்வமா இருக்கிறீங்களா அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். 17 விதமான எக்ஸ்பிரஷனையும் இந்த குதிரை என்பது கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கா தான் இருக்குது. அதே போல இந்த குதிரை வந்து மனிதனுக்கு நண்பனாகவும் இருக்குது. ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி குதிரை என்பது ஒரு விசுவாசமிக்க ஒரு விலங்கா தான் இருக்குது. அதே போல குதிரைகள் வந்து 300 வகையான குதிரைகள் இருக்கு. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குரானில் 100வது அத்தியாயம் 1வது வசனத்துல கூறுகிறான், மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருள் மீது சத்தியம் பண்றானா எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். மலையின் மீது சத்தியமாகங்கிறான். குதிரைக்கூடிய இந்த ஸ்டார்ஸ் மீது சத்தியமாக இருக்கிறான், சந்திரன் மீது சத்தியமாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ஆற்றலை எதன் மீது சத்தியம் பண்றான்? குதிரை மீது சத்தியம் பண்றான். எதனால நம்ம சத்து சிந்திச்சு பார்க்கணும். அதே அத்தியாயத்துல 1 to 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, மூச்சிறைந்து பாய்ந்து செல்பவை மீது சத்தியமாக, தீப்பொறியை கிளப்பவை மீது சத்தியமாக, அதிகாலையில் திடீர் தாக்குதல் தொடர்பவை மீது சத்தியமாக, அதன் முழு பகுதி புழுதியையும் கிளப்புவை மீது சத்தியமாக, அதன் மூலம் படைப்புகளுக்கும் மத்தியில் செல்பவை மீது சத்தியமாக, மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூச்சிறைந்தவாதும் குதிரை மேல சத்தியம் பண்ணியாச்சு. தீப்பொறியை கிளப்புவை மீது சத்தியமாக, அதையும் குதிரை பத்தி தான் பேசுறான். அதிகாலையில் திடீர் தாக்குதல் தடுப்புவை மீது சத்தியமாக, எல்லாத்தையுமே சத்தியம் பண்ணிட்டு 6வது வசனத்தை சொல்றான், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அருட்கொடை என்பது மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கா என்று நம்ம சந்திச்சு பார்க்கணும். அந்த
அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்பதை வரக்கூடிய காலங்களில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குதிரையை எதுக்கு உதாரணமா காட்டுறான் அப்படின்னா, குதிரை என்பது ஒரு பொருளை, ஒரு நோக்கை வச்சிருச்சு அப்படின்னா அது அடையாமே தீராது. மனிதனாகிய நமது நோக்கம் என்ன? நேர்வழியில் சென்று சொர்க்கத்தை அடைய வேண்டும். நோக்கத்தை வச்சிடுறோம், அதுக்கான இலக்கையும் வச்சிடுறோம், அதுக்காக முயற்சி செய்யறோமா? குதிரை என்பது தனது எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கு. நம்ம நன்றி உள்ளவனாக இருக்கிறோமா? குதிரை என்பது வலிமையான ஒரு விலங்கா இருக்கிறது. நம்ம வலிமையா இருக்கிறோமா? கிடையாது. மனிதன் என்பவன் பலவீனமானதான் படைக்கப்பட்டிருக்கான்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதே போல இவன் நன்றி கிட்டவனாகவும் இருக்குங்கிறான். எப்படி? அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியும், இவன் என்னதான் தவறு இழைச்சாலும் இவன் பலவீனமானவன் தான், இவன் ஸ்ட்ராங்கானவன் கிடையாதுன்னு சொல்றான். ஆனா அடுத்த இதே என்ன சொல்றான்? நன்றி கெட்டவன்கிறான். அப்ப எதனால மனிதன் நன்றி கெட்டவனாக போகிறான் என்றது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நன்றி உள்ள ஆளா இருக்கிறோமா என்று சிந்திச்சு பார்க்கணும். உதாரணத்திற்கு நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம். அந்த ஓனர் நம்ம நல்லா வச்சுக்கிறாரு, நம்ம கேட்கிறத பண்றாரு, கேட்ட நேரத்துக்கு லீவ் தராரு, சம்பளம் இன்க்ரிமெண்ட் வேணா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு விசுவாசமா இருப்போமா, நன்றி கிட்டவனா இருப்போமா? நம்ம விசுவாசமா இருப்போம். அப்படி ஒரு ஓனருக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம காட்டுகிறோமா என்று கேட்டால் இந்த கேள்விக்குறியாதான் இருக்கு. உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது நம்ம சந்தேகப்படுறோம். அதே போல ஓனரை எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு பண நெருக்கடி, உடம்பு சரியில்லாமல் போகுது, நமக்கு ஓனரை விட்டா வேற யாரும் இல்லை, அவர்கிட்ட போய் காசு கேட்கக்கூடிய சூழல் இருக்கு. நம்ம எவ்வாறு அவர்கிட்ட கேட்போம்? இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் செலவு இருக்கு, இதுக்கு காசு வேணும், தொகையை சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம ஓனரை பத்தி நமக்கு தெரியும், ஒரு வாரி வழங்கக்கூடிய ஆளு. எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும்னா 5 லட்சம் குடிச்சு முடிச்சிருவாரு. நம்ம காசு சொல்ல மாட்டோம். ஏன்னா காசு சொன்னோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிடும்னு சொல்லி, இந்த மாதிரி செலவு இருக்கு, அதிகமான செலவு இருக்கு, இந்த காசு இல்லை, காசு கொடுங்க, ஒட்டையா தான் கேட்போம் நம்ம. அப்படி ஓனர் இடத்துல இந்த மாதிரி கேட்கக்கூடிய நம்ம, அல் ரசாக் உணவளிப்பவன், அவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம்? யாரப்பே எனக்கு ஒரு 3 மாடி வீடு கட்டினா போதும், இந்த கம்பெனில நான் பிளேஸ் ஆகினா போதும், எனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்தா போதும்னு நிர்ணயிச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்கிட்ட துஆ செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயிச்சு கொடுக்கக்கூடியவனா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாராளமானவன். அப்படி தாராளமானவன் கிட்ட போய் நம்மளே என்ன பண்றோம்? ஆற்றலை கம்மி பண்ணிட்டு நம்மளோட தேவைகளை நம்மளே பொருத்தி கொள்றோம். எனக்கு இவ்வளவு கிடைச்சா போதும்னு சொல்லி. வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக, ஏன்னு கேட்டால் இந்த சிறப்பு மிக்க ரமலான் மாதமானது அதிகமா பாவங்கள் மன்னிப்பைகளும் அதிகமாக துஆக்கள் செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் குறைச்சி இடைப்படாமல் அதிகமாக வல்ல ரப்பல் ஆலமீனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என கூறி உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.